ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி தமிழியல் களஞ்சியம் சேனல். 6th term 2 புக்கில் இருக்க எல்லா பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுக இது எல்லாத்தையுமே நான் எழுதியிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நம்புகிறேன். இப்போ இடம் எல்லாம் இதை எப்படி பிரித்து எழுதணும்னா, சொன்னாலே நம்மளுக்கு வாய் விட்டு எல்லாமே சொல்லும் போதே தெரியும். இடம் கூட்டல் எல்லாம் இப்படி தான் நம்ம பிரித்து எழுதணும். மாசற வந்து மாசு கூட்டல் அற, மாசற. பசியின்றி வந்து பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு, படிப்பு கூட்டல் அறிவு. நன்றி அறிதல், நன்றி கூட்டல் அறிதல். பொறையுடைமை, இந்த பொறையுடைமையை வந்து பொறை கூட்டல் உடைமை அப்படின்னு தான் சொல்லணும். பாட்டிசைத்து, இதை பிரித்து சொல்லும்போது எப்படி சொல்லுவோம்? பாட்டு கூட்டல் இசைத்து அப்படின்னு சொல்லணும். கண்ணுறங்கு, கண் கூட்டல் உறங்கு. போகி பண்டிகை, இதை சேர்த்து எழுதும்போது தான் இந்த இடத்துல இந்த வல்லினம் மிகுது, தனியாக எழுதும்போது மிகாது. அதனால் போகி கூட்டல் பண்டிகை இப்படி தான் எழுதணும். பொருளுடைமை எப்படி எழுதணும்னா, பொருள் கூட்டல் உடைமை அப்படின்னு எழுதணும். கல் எடுத்து, கல் கூட்டல் எடுத்து. கைப்பொருள், இதுலேயும் இந்த வல்லினம் வந்து சேரும்போது தான் மிகும். ஸோ தனியாக எழுதும்போது கை கூட்டல் பொருள் தான். கதிர் சுடரும் அப்படி தான், கதிர் கூட்டல் சுடர். அடுத்தது மூச்சடக்கி, இந்த மூச்சடக்கியும் வந்து மூச்சு கூட்டல் அடக்கி, அதுதான் மூச்சடக்கி. விரிவடைந்த, விரிவு கூட்டல் அடைந்த, அதான் விரிவடைந்த. மின் அணு, மின் கூட்டல் அணு. இப்போ சேர்த்து எழுதுகள் பார்க்கலாம். நம்மளுக்கு தனித்தனியாக பிரித்து எழுதி கொடுத்துருப்பாங்க, அதை சேர்த்து எழுதும்போது எப்படி எழுதணும் அப்படின்றதான் சேர்த்து எழுதுக. இப்போ சிறப்பு கூட்டல் உடையார், சிறப்புடையார். நல்லா பார்த்துக்குங்க, பூ ஏற்கனவே ஒரு உகரம் வந்துருச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், மொழிக்கு முதல்ல வந்து இந்த உயிரெழுத்துக்கள் எப்போவுமே மொழிக்கு இடையில் வராது. இப்போ இது வந்து மொழி முதல்ல இருக்குது. உடையார்ன்றது தனி வார்த்தை. இப்போ உடையார் அப்படின்றது, உடையார்ன்றது தனிவா, உடையார் அப்படின்றது தனி வார்த்தை. ஆனால் சிறப்புடையார்னு எழுதும்போது அந்த ஊ வந்து ஒரு மொழிக்கு இடையில் போகும். அப்போ இந்த உயிர் எழுத்துக்கள் எப்போவுமே அளபெடையை தவிர்த்து இடையில் போகாதுன்னு சொல்லியிருக்கேன். ஏற்கனவே ஒரு உகரம் இருக்கும்போது இன்னொரு உகரம் தேவையில்லை, அதான் சிறப்புடையார் வந்துடுச்சு. காடு ஆறு, காட்டில் ஓடக்கூடிய ஆறு, அதை எப்படி சொல்லுவோம்? காடு ஆறு நான் சொல்லுவோம், காட்டாறு அப்படின்னு தானே சொல்லுவோம், அதான் காட்டாறு. ஸோ அறிவு கூட்டல் உடைமை இதே மாதிரி ஊ திருப்பியும் தேவையில்லை, அறிவுடைமை. இவை எட்டும், இவை எட்டும், இந்த ஏ திருப்பியும் அதாவது மொழிக்கு இடையில் இந்த மாதிரி நல்லா பார்த்துக்கோங்க. உயிர் எழுத்துக்கள் ஒன்று வந்து ஜாயின் ஆகுது, ஒரே எழுத்தாக போக போகுது அப்படின்னா மொழிக்கு இடையில் இந்த இவை எட்டும் வரணும். அப்போ இந்த ஏ வந்து வரக்கூடாது. அப்போ அதோட சிமிலர் சவுண்டில் இருக்கிறது ஏதாவது வரலாம், அதான் வந்து ஏ, இந்த ஏ வந்திருக்கு. ஸோ வாழை இலை, இப்போ வாழை இலை, இந்த ஈ வந்துடுச்சு. கை அமர்த்திக்கும் கை அமர்த்தி ஆ சவுண்டில் வரக்கூடிய யா வந்துடுச்சு. உள்ளுவது எல்லாம், இங்கே என்ன ஆகுதுன்னா இந்த உகரம் கெட்டு இந்த ஏவோட சேர்ந்து அந்த இத்து உள்ளுவதெல்லாம் தேவா மாறிடுது. அடுத்தது பயன் ப்ளஸ் இலா, இந்த இன்னும் இதுவும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே, இந்த இலக்கண விதிப்படி இது வந்து ஒரு மெய்யெழுத்து. இதன் கூட இந்த உயிரெழுத்து சேரும்போது எப்போவுமே உயிரெழுத்து வரக்கூடாது இல்லையா இடையில், அதனால் இன்னும் ஈயும் சேர்ந்து பயனிலா அப்படின்னு மாறிடுது. பயன் ப்ளஸ் இலா, பயனிலா. நாடு ப்ளஸ் என்ற, நாடென்ற. அதே மாதிரி வணிகம் ப்ளஸ் சாத்து, வணிகச்சாத்து. குற்றம் ப்ளஸ் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர் அப்படின்னு வந்துடுது. பெருமை கூட்டல் வானம், எப்போவுமே இந்த பெருமை இதெல்லாமே வந்து ஒரு பண்பை விளக்கக்கூடியது, ஒரு பண்பு தொகை. இது வந்து சேர்ந்து ஒரு இதில் வந்து சேர்ந்து வரும்போது எப்படி வரும்னு சொன்னால், சாரி இந்த இடத்துல தெரியாமல் கூட்டல் போட்டுட்டேன், பெருவானம்னு வரும். இந்த கூட்டலை இது பண்ணிவிடுங்க. ஸோ பெருவானம்னு வரும். பெருமை கூட்டல் வானம்ன்றது அந்த மை கெட்டு பெருவானம் அப்படின்னு வரும். மானமில்லா, இங்கே பாருங்கள் இம்மும் ஈயும் சேர்ந்து மானமில்லா அப்படின்னு மாறிடுது. பொங்கல் அன்று, இல்லும் ஆவும் சேர்ந்து பொங்கல் அன்று அப்படின்னு மாறிடுது. களம் ஏரி, இதுவும் அப்படி தான், இம்மும் ஏவும் சேர்ந்து களமேரி அப்படின்னு வரும். பண்டகம் கூட்டல் மாற்று, இதில் வந்து பண்டம் கூட்டல் மாற்று. ஸோ இந்த இம்மு தேவையில்லை நம்மளுக்கு, சேர்த்து எழுதும்போது பண்டமாற்று சொல்லி பாருங்கள். பண்டம் கூட்டல் மாற்று பண்டமாற்று அப்படின்னு தானே வருது, அந்த இம் எக்ஸ்ட்ராவாக நம்ம ஒழிக்கலை, அதனால் வெறும் பண்டமாற்று மட்டும்தான் வரும். அடிக்கும் கூட்டல் அலை, இம்மும் ஆவும் சேர்ந்து அடிக்கும் அலை ஆயிடுச்சு, மாவாயிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நம்ம இங்கிலீஷில் சினோனைம்ஸ்னு சொல்லுவோம். பொருள், ஒவ்வொரு இந்த வார்த்தைக்கு இது என்ன பொருள் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் அறிக்கை தான் பார்க்க போகிறோம்.
ஸோ மாசற அப்படின்னு சொல்லி சொன்னால் என்னென்னா, மாசுனா முதல்ல குற்றம்னு அர்த்தம், அற அப்படின்னா இல்லாத, அப்போ மாசறனா குற்றம் இல்லாதது அப்படின்னு தான் அர்த்தம். மூதுரை, அந்த வார்த்தையிலே நம்மளுக்கு அர்த்தம் இருக்கும். இப்போ மூதுரைனா இதை பிரித்து பாருங்களேன், மூது ப்ளஸ் உரை அப்படின்னு வச்சுக்கலாம். மூதுனா வயசில் மூத்தவங்கன்னு வச்சுக்கணும். உரை அப்படின்றது ஒரு பேச்சு, உரையாடல் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்போது மூதுரைனா மூத்தோர் கூறும் அறிவுரை, அதுதான் மூதுரை. நெறினா வழின்னு அர்த்தம். சீர்தூக்கின், அதாவது சீர்தூக்கின்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்க்கறது, இந்த தராசெல்லாம் சொல்வோம் இல்லையா, அது மாதிரி சீர்தூக்கி பார்க்கறது, ஒப்பிட்டு ஆராய்ந்து பார்த்தல் தான் சீர்தூக்கின். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, தூற்றுதல் அப்படின்னு, போற்றுதல்னா போற்றுதல், அதுவே அதுக்கு ஆப்போசிட் தூற்றுதல், இகழும்படி. மாற்றார்னா மற்றவர்னு அர்த்தம். வற்றாமல், கிணத்துல நீர் வற்றி போச்சு, ஆற்றுல நீர் ஓடலை, கிணத்துல நீர் வற்றி போச்சு அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா குறைந்து விட்டது அப்படின்னு அர்த்தம். அதாவது வற்றாமல்னா குறையாமல்னு அர்த்தம். இந்த இடத்துல இதையும் நோட்டீஸ் பண்ணும். வற்றியதுன்னா குறைந்ததுன்னு சொல்லலாம். வற்றாமல்னா வற்றாமல் இன்னும் இருக்குது, அப்படியே குறையாமல் இருக்குது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு நன்றி அறிதல் அப்படின்னு சொன்னால், நன்றி அறிதல், அதாவது நன்றினா நம்மளுக்கு நன்றி, பிறர் யாரோ ஒருத்தங்க உதவி செஞ்சுருக்காங்க, அதுக்கு நம்ம நன்றி கடன் பட்டிருக்கோம்னு அர்த்தம். அறிதல்னா அந்த உதவியை மறவாமை. ஸோ நன்றி அறிதல்னா பிறர் செய்த உதவியை மறவாமைன்னு அர்த்தம். ஆச்சாரக்கோவை அப்படின்னா இது இந்த 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒரு நூல், இந்த ஆச்சாரக்கோவை. இதை பெருவாயின் முள்ளியார் அப்படின்றவர் தான் எழுதுகிறாரு. இதுக்கான அர்த்தம் என்னன்னு சொன்னால், கோவைனாலே எப்போவுமே ஒரு கோக்கிறது, தொகுப்பு அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த ஆச்சாரம் என்னென்னா, இது ஒரு சமஸ்கிருத வார்த்தை. நீங்கள் நிறைய படத்தில் பார்த்துருப்பீங்க, இந்த ஆச்சாரமான குடும்பம் அப்படின்ற வார்த்தையெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படின்னா நல்ல ஒழுக்கம்னு அர்த்தம். ஆச்சாரம்னா நல்ல ஒழுக்கம்னு அர்த்தம். ஸோ ஆச்சாரக்கோவைன்றது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு. இழைத்து அப்படின்னா பதித்துன்னு அர்த்தம். பார்னா பார்க்கறதும் சொல்லலாம், நம்ம கண்ணில் பார்க்குறோம் அதுவும் சொல்லலாம். இந்த பாருக்கு அர்த்தம் உலகம். ரெண்டுக்குமே ஒரே இரு தான் வரும், இந்த சின்ன இரு தான் வரும், பார்க்குறதும் வரும் உலகமும் வரும். ஸோ நந்தவனம்னா பூஞ்சோலைன்னு அர்த்தம். பண் அப்படின்னா இசை, மரம் அப்படின்னா வீரம். இந்த சின்னரா போட்டு மரம் வந்துச்சுன்னா அது ட்ரீ. ஏன்னா இந்த ரகர வேறுபாடுகளும் நம்மளுக்கு கேட்பாங்க. இந்த சின்னரா போட்டால் மரம்னு வந்துச்சுன்னா அது ட்ரீ. இதே இந்த பெரியரா போட்டுச்சுன்னா அது வீரம். சமர் அப்படின்னா போர்னு அர்த்தம். கழனி அப்படின்னா வயல்னு அர்த்தம். எக்களிப்பு அப்படின்னா எக்களிக்கிறாங்க அப்படின்வாங்களா, பெருமகிழ்ச்சி, அப்படியே ரொம்ப பேரானந்தம் அப்படின்னு சொல்லலாம். மின்னல் வரி அப்படின்னா மின்னல் தான். வரினா கோடு அர்த்தம். மின்னல், லைட்னிங் ஸ்ட்ரைக் ஒரு கோடு மாதிரி தானே வானத்தில் தெரியும். ஸோ கோடு. கதிர்ச்சுடர்னா கதிரவன். கதிர்னா இந்த இடத்துல சூரியனை மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ கதிரவனுடைய அந்த சுடர் ஒளி தான் கதிர்ச்சுடர். அரிச்சுவடினா இந்த டிக்ஷனரி மாதிரி அகர வரிசை எழுத்துக்கள் ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாத்துக்கும் அனாலஜி மாதிரி வச்சுருப்பாங்க. அதோடைய இதுதான் அகர வரிசை எழுத்துக்கள். ஆழி அப்படின்னா கடல்னு அர்த்தம். இப்போ இந்த லகர வேறுபாடுகள் இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த சின்ன லா போட்டு களம்னு வருது இல்லையா, இந்த களம் கப்பல்னு அர்த்தம். இதுவே பெரிய லா போட்டு வந்தால் அது ஒரு போர்க்களத்தை குறிக்கலாம், இல்லைனா நெல்லெல்லாம் கொட்டி வச்சு நெல் அடிப்பாங்க இல்லையா, அந்த இடத்த கூட களம்னு குறிக்கலாம். ஸோ சின்ன லா வந்தால் கப்பல், பெரிய லா வரும்போது அது நெற்கட்டும் இடம் அப்படின்னு சொல்லலாம். தாலாட்டு அப்படின்னு சொன்னால் நாவை அசைத்து பாடுதல். அதாவது குழந்தைங்களுக்கு தாலாட்டு பாடும்போது அந்த நாக்கை அசைச்சு தான் பாடுவாங்க இல்லையா. ஸோ தாள் கூட்டல் ஆட்டு அப்படின்னு இதை பிரிக்கலாம். இந்த தாள்ன்றதுக்கு என்ன பொருள்னா நாக்கு, ஆட்டு நாக்கை அசைத்து பாடுறதுனால அதுக்கு பேர் தாலாட்டு. ஸோ இது லகர வேறுபாடு பாருங்கள். இந்த சின்ன இல் வரும்போது அது நாக்கு, அதுவே இந்த தாள் பெரிய இல் வந்துச்சுன்னா அது காகிதம், ரூபாய் நோட்டை குறிக்கலாம், இல்லை பேப்பரை குறிக்கலாம். நம்ம எதை வேணாலும் அந்த மாதிரி காகிதத்தில் செய்கிறது எதை வேணாலும் குறிக்கலாம். இந்த தாழ் என்னென்னா தாழ்ந்து போதல், அதாவது பணிந்து போதல்னு சொல்லலாம். இல்லை ஒரு பள்ளமாக இருக்குது, ரொம்ப தாழ்வான பகுதியாக இருக்குது, இல்லை குறைந்து போதல், அதை பணிந்து போதல்னு சொல்லலாம், இல்லை தாழ்பாலை கூட குறிக்கலாம். ஸோ இந்த தாழ் குறைந்து போதல், பணிந்து போதல், குறைவு, பள்ளம், தாழ்பால் எதை வேணாலும் குறிக்கலாம். பெரிய இல் காகிதம், சின்ன லா வரும்போது தான் அது நாக்கை குறிக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு என்னென்னா கலை சொல் அறிவோம், அதை தான் பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் வேர்ட் கொடுத்துருவாங்க,
டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடான இங்கிலீஷ் வேர்ட்ஸில் இந்த மாதிரி இதெல்லாம் கொடுப்பாங்க. அதுக்கான தமிழ் சொல் என்னன்னு பார்க்கணும். கம்ப்யூட்டர்னால் கணினி. அதுவே சூப்பர் கம்ப்யூட்டர் அப்படின்னா மீத்திறன் கணினின்னு அர்த்தம். மிஷின் அப்படின்னா இயந்திரம். இன்டெலிஜென்ஸ்னால் நுண்ணறிவுன்னு அர்த்தம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல்ன்ற பேருக்கு செயற்கைன்னு அர்த்தம் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து செயற்கை நுண்ணறிவு. சேட்டிலைட்டுன்றது செயற்கைக்கோள். நம்ம நிறைய இடத்துல இந்த எஸ்கலேட்டர் பார்த்துருப்போம். எஸ்கலேட்டர்ன்றது நகரும் படிக்கட்டு. இது நகரும் படிக்கட்டுன்னு வந்தாலும் ஓகே தான், இல்லைனா அது வந்து எலக்ட்ரிசிட்டியில் ஓடுது, அதனால் அதை மின் படிக்கட்டுன்னு சொல்லலாம். லிஃப்ட்னா நார்மலாகவே என்னன்னு சொன்னால் லிஃப்ட் சம்திங் அப்படின்ற தூக்குறது அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். ஸோ நம்ம லிஃப்ட்டும் என்னது எலக்ட்ரானிக்கில் ஓடுறதுனால மின் தூக்கி. காம்பேக்ட் டிஸ்க்கு, காம்பேக்ட்னாலே சின்னதுன்னு அர்த்தம். அப்போ டிஸ்க்குக்கு தகடு, குறுந்தகடுன்னு அர்த்தம். அடுத்தது இந்த இடத்துல எல்லாமே வந்து பார்த்தோன்னா லைப்ரரி, புக், மேகசின், இதை மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்து கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல ஈனா எலக்ட்ரானிக் லைப்ரரி, எலக்ட்ரானிக் புக் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த எலக்ட்ரானிக்கு எல்லாமே மின்னு வந்துடும். ஸோ லைப்ரரினா மின் நூலகம். புக்கு, அதுக்குள்ளே இருக்க புக் என்னது மின் நூல். மேகசின்னா இதழ்கள், அது மேகசின்னா மின் இதழ்கள்னு அர்த்தம். ரோபோட் அப்படின்றது தானாக இயங்கக்கூடியது. ஸோ தானியங்கி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர். காலிங் பெல் அப்படின்னா அழைப்பு மணி அப்படின்னு அர்த்தம். காலிங் அழைக்கிறது, பெல் மணி அழைப்பு மணி. எஜுகேஷன்னா கல்வி. ப்ரைமரி ஸ்கூல்னா பள்ளி. அது ப்ரைமரி ஸ்கூல்னா தொடக்க பள்ளி. ஹையர் செகண்டரி ஸ்கூல்னா மேல்நிலை பள்ளி. வெல்கம்னா நல்வரவு, வெல்கம் பண்ணுறோம் அப்படின்றது நல்வரவு. ரெடிமேட் ட்ரெஸ்னால் ஆயத்த ஆடை. ஸ்கல்ப்சர், நம்ம இங்கே வந்து சிற்பம், ஸ்கல்ப்சர்னால் சிற்பம். சிப்ஸுன்றது இந்த இடத்துல வந்து நம்ம நொறுக்கு தீனியை அவங்க மென்ஷன் பண்ணல. இந்த ஸ்கல்ப்சர்லாம் செய்கிறாங்க இல்லையா, அதுக்கு ரிலேட்டடாக அதை செதுக்கும் போது கீழே குட்டி குட்டியாக விழுவும் இல்லையா, அதை தான் சிப்ஸுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு தமிழில் பேர் வந்து சில்லுகள். மேக்கப் அப்படின்னா ஒப்பனைன்னு அர்த்தம். அதுவே மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படின்னா அந்த மேக்கப் போடுறவங்க வந்து ஒப்பனை கலைஞர் அப்படின்னு அர்த்தம். பேங்க்குனா வங்கி. கரன்சி நோட்னா பணத்தாள். செக்குனா காசு ஓலை, நம்ம யாருக்காவது செக் கொடுப்போம், அது வந்து காசு ஓலை. டிமாண்ட் டிராஃப்ட்னா நம்மளுடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிறது நம்மளே போய் எடுத்துக்கிறது தான் டிமாண்ட் டிராஃப்ட். அது நம்மளுக்கு கொடுக்கக்கூடியது நம்மளே எடுத்துக்கிறது வரைவு ஓலை. டிஜிட்டல் அப்படின்னா மின்னணு மயம், எல்லாமே டிஜிட்டல் ஆக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறோம்ல, மின்னணு மயம். ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா ஆன்லைன்னா இணையதளம், ஷாப்பிங்ன்றத வணிகம், ஸோ இணையதள வணிகம். காமர்ஸ் அகைன் மின்னணு வணிகம். டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு. இந்த டெபிட் கார்டுனா என்னென்னா நம்மளுடைய அக்கௌண்ட்டில் ஏற்கனவே நம்மளுடைய பணம் இருக்கும், அதை வந்து இந்த கார்டை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து பற்று அட்டை. கிரெடிட் கார்டுனா இது நம்மளுடைய பணம் கிடையாது, அவங்க அந்த கார்டை கொடுத்துருவாங்க, அதில் ஒரு லிமிட்டும் கொடுத்துருவாங்க. அதை வந்து நம்ம கடன் வாங்கிக்கிறோம், பேங்க்குக்கிட்டேருந்து ஒரு கடன் வாங்கிக்கிறோம், அதை அப்போதைக்கு பேங்க் கொடுத்துருவாங்க, அதை பின்னாடி போக போக நம்ம அதை கடனாக பாவித்து நம்ம வந்து கட்டி முடிக்கணும். ஸோ கிரெடிட்டுன்றது எப்போவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, அது வந்து கடன் அட்டை. அது ஞாபகத்தில் இருந்ததுன்னா டெபிட் வந்து பற்று அட்டைன்றதை ஈஸியாக எழுதிடுவீங்க. கமோடிட்டி அப்படின்னா ஒரு பண்டம் அப்படின்னு அர்த்தம். ட்ரேடுனா பண்டம் மாற்று அப்படின்னு வச்சுக்கலாம். ஃபெர்ரிஸ் அப்படின்னு சொல்லி என்னென்னா பயணப்படகுகள், சின்ன சின்ன படகுகள் வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு கொண்டு போகிறது, இது வந்து ஃபெர்ரிஸ்னு சொல்லுவோம். ஹெரிட்டேஜ் அப்படின்னா பாரம்பரியம் அப்படின்னு அர்த்தம். கன்சியூமர் தான், அதாவது ஒரு பொருளை வாங்குபவர் வந்து கன்சியூமர் நுகர்வோர். மர்ச்சன்ட், அதை விற்கிறவங்க வந்து வணிகர் மர்ச்சன்ட். அடல்ட்ரேஷன், இப்போ ஏதாவது ஒரு பொருளில் கலப்படம் நடந்திருக்கு இல்லையா, அதை தான் அடல்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். வாயேஜ், அந்த கடலில் நம்ம போகக்கூடிய பயணம், கப்பலில் போகக்கூடிய அந்த பயணம்க்கு பேர் வாயேஜ். காலையில் நம்ம எடுத்துக்கக்கூடிய ஒரு சாதாரண பிரேக்ஃபாஸ்ட் வந்து டிஃபன், அது வந்து சிற்றுண்டி, அதுக்கு பேர் வந்து சிற்றுண்டி. டிஃபனுக்கு பேர். ஆண்டர்ப்ரனர் அப்படின்றவங்க என்னென்னா தொழில் முனைவோர், அதாவது அவங்க வந்து அவங்களே சுயமாக தொழில் ஆரம்பிச்சிருக்காங்க, சின்ன தொழிலாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களே ஆரம்பித்தது தான் தொழில் முனைவோர், ஆண்டர்ப்ரனர்ன்றது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எதிர்ச்சொல் பார்க்க போகிறோம். இந்த எதிர்ச்சொல்லும் நிறையா கேட்பாங்க. இந்த எதிர்ச்சொல் என்னன்னு சொன்னால் அணுகு அப்படின்னா அணுகிறது, ஒருத்தங்களை நெருங்கி போகிறது. அப்போ அதுக்கான ஆப்போசிட் வேர்டான அணுகுக்கு நெருங்கிறதுக்கு விலகுன்றது தான் ஆப்போசிட்.
ஸோ ஊக்கம்னா ஊக்கம் இருந்ததுன்னா நம்ம தெம்பாக எல்லா வேலையும் செய்வோம். அப்போது அந்த ஊக்கம்ன்றதுக்கு மீனிங் வந்து தெம்பாக செய்கிறது, ஊக்கப்படுத்துறது, தெம்பு. ஸோ அதுக்கு ஆப்போசிட் என்னவாக இருக்கும்? சோர்ந்து போதல், சோர்வு. ஸோ ஊக்கம்க்கு ஆப்போசிட் சோர்வு. ஐயம்க்கு எதிர்ச்சொல். ஐயம்னா பயம், இது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோன்னு ஒரு குழப்பமான நிலை. ஸோ அதுக்கு எதிர்ச்சொல் எதுவாக இருக்கும்? குழப்பமாக இருக்கிறதுக்கு எதிர்ச்சொல் எதுவாக இருக்கும்? தெளிவு. ஸோ ஐயம்க்கு எதிர்ச்சொல் தெளிவு. நீக்குதல்னால் ஒன்றை விட்டு ரிமூவ் பண்ணுறது, வேணாம் அப்படின்னு நீக்கி வைக்கிறது. அப்போது அதுக்கான எதிர்ச்சொல் என்னவாக இருக்கும்? சேர்த்துக்கிறது, ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சேர்க்கறது தான் அதோடைய எதிர்ச்சொல். உதித்த. இப்போ சூரியனை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம்? கிழக்கில் உதிக்கும், மேற்கில் மறையும்னு சொல்லுவோமா? அப்போது உதித்தன்றதுக்கு இது என்னது? ஆப்போசிட் வேர்டுன்னா எதிர்ச்சொல் மறைந்த. உண்மை அப்படின்றதுக்கு ட்ரூத், அதுக்கு இது எதிர்ச்சொல் வந்து பொய், உண்மைக்கு பொய் தான். ஸோ எளிது அப்படின்னா, எளிதுனா ரொம்ப சிம்பிள், ஐயோ இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சுப்பா, சிம்பிளாக இருந்தது அப்படின்வோம் இல்லையா? தமிழில் வந்து எளிதான செயல் அப்படின்னு சொல்லி அதை சொல்லுவோம். இங்கிலீஷில் அந்த ஈஸிக்கு ஆப்போசிட் என்ன? டிஃபிகல்ட். அது தமிழில் வந்து எளிதான செயலுக்கு இது என்னென்னா கடினமான, இல்லைனா அரிது, ரொம்ப அரிதாதான்ப்பா, எப்பயாச்சும் ரொம்ப கஷ்டம் அப்படின்ற மாதிரி தான் அந்த அரிதுன்றது தான் அதுக்கான எதிர்ச்சொல். அதே மாதிரி சோம்பல் அப்படின்றதுக்கு எதிர்ச்சொல் வந்து சுறுசுறுப்பு. இப்போ நம்ம பார்க்க போகிறது 6th term 2ல் இயல் 1ல் வர லெசன் கல்விக்கண் திறந்தவர். கல்விக்கண் திறந்தவர் வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சவர் தான் காமராஜர். இவர் நம்மளுடைய முன்னாள் முதலமைச்சர், சிஎம்மாக இருந்தவர். கல்விக்கண் திறந்தவர், பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர், அதாவது கிங் மேக்கர். இப்படி எதை சொன்னாலும் அது காமராஜர் தான் மென்ஷன் பண்ணுறது. அதே மாதிரி காமராஜர் தான் வந்து ஒரு காலத்தில் ஸ்கூலுக்கே வராத குழந்தைங்களை வந்து இலவச கட்டாய கல்வி, அதாவது கட்டாயமாக கல்வி எல்லாருமே படிக்கணும் அப்படின்னு சொல்லி இது கொண்டு வராரு. அதுலேயும் இலவசமாக கொடுக்குறோம் அந்த கட்டாய கல்வி அப்படின்ற ஸ்கீமையும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அதோட நிறைய குழந்தைங்க சேரலை. அப்போ என்ன பண்ணுறாரு? மதிய உணவு திட்டத்தையும் கொண்டு வராரு. சரி, ஓகே, கல்வியை மட்டும் இலவசமாக கொடுக்கல, சாப்பாடும் தரோம் அப்படி சொல்லி தான் வந்து நிறைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறார். அதனால தான் அவர் வந்து கல்வி கண் திறந்தவர். அதே மாதிரி சீருடை திட்டம், இன்றைக்கி நம்ம ஸ்கூல்ஸில் யூஸ் பண்ணுறோம் இல்லையா யூனிஃபார்ம், அந்த சீருடை திட்டத்தையும் கொண்டு வந்ததும் காமராஜர் தான். காமராஜரை பற்றி வேறு நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி சொன்னால், காமராஜருடைய பேரில் வந்து எதெல்லாம் இருக்குன்னா, மதுரை பல்கலைக்கழகத்துக்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம்னு பேர் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் இருக்கக்கூடிய உள்நாட்டு விமான நிலையம், டொமஸ்டிக் ஏர்போர்ட்டு, அதாவது இந்தியாவுக்குள்ளேயே போகிற அந்த ஃப்ளைட்ஸுக்கு, அந்த ஏர்போர்ட்டுக்கு வந்து காமராஜர் பேரை வச்சுருக்காங்க, காமராஜர் டொமஸ்டிக் ஏர்போர்ட்னு. இன்டர்நேஷ்னல் வெளிநாடுகளுக்கு போகக்கூடிய ஏர்போர்ட்டுக்கு அறிஞர் அண்ணாவோட பேர், அண்ணா இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் அப்படின்னு வரும். அதே மாதிரி காமராஜர் வந்து அவருக்குன்னு சிலை வந்து சென்னை மெரினா கடற்கரையில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. காமராஜருடைய சிலை வந்து காமராஜருக்கு கன்னியாகுமரியில் மணிமண்டபம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க. காமராஜருக்கு வந்து எப்போ வந்து பாரத ரத்னா விருது கிடச்சிது அப்படின்றது ரொம்ப முக்கியம். 1976, 1976 தான் இந்தியாவுடைய உயர்ந்த விருதான பாரத ரத்னா காமராஜருக்கு கிடைக்கிது. காமராஜரோட பர்த்டே தான் வந்து ஜூலை 15. இந்த ஜூலை 15 தான் வந்து என்னென்னா, இவர் கல்வி கண் திறந்தவர் இல்லையா, அதனால் இவருடைய பர்த்டேவை தான் கல்வி வளர்ச்சி நாளாக ஒவ்வொரு வருஷமும் கொண்டாடுறாங்க. லாஸ்ட் இயர், அதாவது 2024 வந்த குரூப் 4 எக்ஸாமில் கல்வி வளர்ச்சி நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டிருந்தாங்க. கீழே ஆப்ஷன்ஸில் வந்து ஏப்ரல் 15, ஜூன் 15, ஜூலை 15 இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்து நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கல்வி வளர்ச்சி நாள்னா கல்விக்கு வித்திட்டவர் காமராஜருடைய பர்த்டே ஜூலை 15. அடுத்த லெசன் நூலகம் நோக்கி. இது வந்து முன்னாடி எல்லாமே படிக்கிற மாதிரி இருந்தது. இப்போ இதில் இம்பார்ட்டண்ட்டானது படித்தா மட்டும் போதும். ஆசியாவிலே வந்து மிகப்பெரிய நூலகம் வந்து எங்கே இருக்குன்னா சீனாவில் இருக்குது, சைனாவில் தான் இருக்குது. இந்த ஏஷியா காண்டினென்ட்லேயே மிகப்பெரிய லைப்ரரி. இப்போ இந்த ஆசிய கண்டத்தில் 2வது மிகப்பெரிய லைப்ரரி எதுன்னு கேட்டால் நம்ம அண்ணா நூற்றாண்டு நூலகம், சென்னையில் இருக்க அண்ணா சென்டினரி லைப்ரரி தான் ஏஷியாவிலே 2nd லார்ஜஸ்ட் லைப்ரரி. இதில் மொத்தம் 8 ஃப்ளோர்ஸ் இருக்குது. லைப்ரரி, அதாவது இந்த லைப்ரரி சயின்ஸு, நூலகத்துடைய ஃபாதர் ஆஃப் இந்தியன் லைப்ரரி சயின்ஸ், நூலகவியலுடைய தந்தை யார் அப்படின்னு சொல்லி சொன்னால் இவர் தான்,
ரா அரங்கநாதன். அதனால் ஒவ்வொரு வருஷமும் சிறந்த நூலகர்களுக்கு, அதாவது சிறந்த லைப்ரரியனுக்கு வந்து அரங்கநாதன் விருது வழங்கப்படுது. ஒவ்வொரு வருஷமும் சிறந்த நூலகர்களுக்கு ரா அரங்கநாதன் அவருடைய பேரில் விருது வழங்கப்படுது. இதுவும் ரொம்ப முக்கியமான டாபிக் தான். இதை வந்து ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. கல்வி கண் திறந்தவர் தான் காமராஜர். காமராஜருடைய பிறந்த நாள் வந்து கல்வி வளர்ச்சி நாளாக கொண்டாடப்படுது. ஜூலை 15. ராதாகிருஷ்ணன், சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவருடைய பிறந்த நாள் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஆசிரியர் நாளாக கொண்டாடப்படுது, செப்டம்பர் 5ஆம் தேதி. அப்துல் கலாம் அவருடைய பிறந்த நாள் வந்து அக்டோபர் 15. அதை வந்து மாணவர் நாளாக கொண்டாடுறாங்க அப்துல் கலாமோட. விவேகானந்தருடைய பிறந்தநாள் வந்து ஜனவரி 12. இது ஒவ்வொரு வருஷமும் தேசிய இளைஞர் நாளாக கொண்டாடப்படுது. ஜவஹர்லால் நேருவோட பிறந்தநாள் எல்லாருக்குமே தெரியும், நவம்பர் 14 குழந்தைகள் நாளாக கொண்டாடப்படுது. இயல் 2 தமிழர் பெருவிழா இந்த லெசன் தான். இதை வந்து தமிழர் திருநாள், இல்லை உழவர் திருநாள், அறுவடை திருவிழா, இது மாதிரி எதை சொன்னாலும் அது இந்த பொங்கல் திருநாளை தான் வந்து குறிக்கிறதா இருக்கும். தை மாதம் 1 நாள், 2ஆம் நாள், 3ஆம் நாள், இது 3 தான் வந்து பொங்கல் விழாவாக நம்ம ஊரில் கொண்டாடப்படுது. அதுக்கு அதாவது மார்கழி கடைசி நாளை தான் நம்ம வந்து போகி திருநாளாக கொண்டாடுவோம். தைக்கு முதல் நாள், அதாவது தை பிறக்கிறதுக்கு முதல் நாள், மார்கழியுடைய கடைசி நாளை. அதை வந்து கிபி 12ஆம் நூற்றாண்டில் வந்த நன்னூல்ன்ற ஒரு இலக்கண நூலில், நன்னூல் வந்து எழுதினது பவனந்தி முனிவர்ன்ற ஒருத்தர் தான் எழுதுகிறாரு. பழையன கழிதலும் புதியன புகுதலும் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்காரு. முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சிடட்டும், புதுசாக தொடங்கட்டும் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. அதனால தான் வந்து அன்னைக்கு வந்து இந்த பழைய பொருட்கள் எல்லாம் போட்டு எரிப்பாங்க. அது வந்து போக்கி, அந்த காலத்தில் வந்து வீட்டை தூய்மை செய்யும் நாள், அதாவது போக்குவது அப்படின்றது தான் வந்து காலப்போக்கில் மறுபடி போகி திருநாள் அப்படின்னு மாறிடுச்சு. இந்த பொங்கலை வந்து இப்போ தான் கொண்டாடுறோமான்னு கேட்டால் இல்லை, இது சிலப்பதிகார மணிமேகலையிலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த தை மாதம் இந்திர விழா கொண்டாடப்படுது. அதாவது மழை கடவுளான இந்திரனை வேண்டி இந்திர விழா கொண்டாடுறாங்க. அது கிட்டத்தட்ட 28 நாள் நடக்கும் இந்திர விழான்றது. இது சிலப்பதிகாரம் மணிமேகலையிலே சொல்லப்பட்டிருக்கு. தை முதல் நாள் வந்து வீட்டு பொங்கல்னு சொல்கிறோம். அடுத்த அன்னைக்கு தான் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. தை 2ஆம் நாள், அதாவது மாட்டு பொங்கல் இருக்கு இல்லையா, ஜல்லிக்கட்டுலாம் நடக்கும் இல்லையா, அன்னைக்கு தான் வந்து திருவள்ளுவர் நாள் கொண்டாடப்படுது. ஸோ திருவள்ளுவர் நாளுன்றது தை 2ஆம் நாள். தை முதல் நாள் வந்து திருவள்ளுவர் ஆண்டு தொடங்குது. இந்த திருவள்ளுவர் ஆண்டு அப்படின்னு சொன்னால் வேற ஒன்றும் இல்லை, திருவள்ளுவர் வந்து கிமு 31ஆம் ஆண்டில் பிறந்தவர் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கிடப்படுது. ஸோ அப்போது திருவள்ளுவர் ஆண்டை எப்படி கணக்கிடுறதுன்னு சொன்னால், இப்போ நம்ம என்ன ஆண்டில் இருக்கோமோ அதுலேருந்து 31 கூட்டணும். 2025 இருக்கோம். 31 கூட்டணும்னு சொன்னால் எவ்வளோ? 2056. திருவள்ளுவர் ஆண்டு கணக்குப்படி பார்த்தோன்னா 2056. ஏன்னா திருவள்ளுவர் இப்போ 2025 நம்ம இருக்கோம். 2025 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் 2056 வருஷம் முன்னாடி பிறந்தவர் அப்படின்னு வச்சுக்கலாம் டோட்டலாக. ஸோ இதுதான் திருவள்ளுவர் ஆண்டு. அதே மாதிரி இந்த மஞ்சு விரட்டு, மாடு பிடித்தல், ஜல்லிக்கட்டு, ஏறு தழுவுதல், இது மாதிரி எதை சொன்னாலுமே அது அந்த ஜல்லிக்கட்டை தான் ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஜல்லிக்கட்டுன்றது அந்த காலத்தில் இல்லை, சல்லிக்கட்டு, அதுதான் மருவி ஜல்லிக்கட்டாக மாறிடுச்சு. ஏன்னா இந்த மாடுடைய கழுத்தில் வந்து ஒரு பணப்பை மாதிரி ஒரு சின்ன அந்த சில்லறம் காசுங்களெல்லாம் அந்த காலத்தில் முடிச்சு வைப்பாங்க. அதுதான் வந்து மாடை பிடிச்சிட்ருக்கவங்களுக்கான பரிசுன்னு. அந்த கட்டி வைக்கிற அந்த துணி, அந்த பரிசுக்கு பேர் சல்லின்னு சொல்லுவாங்க. அதை தான் காலப்போக்கில் மருவி வந்து ஜல்லிக்கட்டாக மாறிடுச்சு. அடுத்து இந்த பொங்கல் திருவிழா நம்ம தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடக்குதா அப்படின்னு கேட்டால் இல்லை. எங்கெங்கெல்லாம்னா ஆந்திரா, கர்நாடகா, மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ், இந்த 4 மாநிலத்துலேயும் இதை வந்து மகர சங்கராந்தி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. பஞ்சாபில் லொஹரி அப்படின்ற பேரில் கொண்டாடுறாங்க. குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும் உத்தராயன்ற பேரில் கொண்டாடுறாங்க. இதை ஒரு மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நெக்ஸ்ட் லெசன் வந்து மனம் கவரும் மாமல்லபுரம். இந்த மாமல்லபுரம் வந்து யார் கட்டினாங்கன்னு சொன்னால் நரசிம்மவர்மர், 1ஆம் நரசிம்மவர்மர் தான் கட்டுறாரு. அவருடைய 1ஆம் நரசிம்மவர்மர் பல்லவர் கட்டுறாரு. கிபி 6ஆம் நூற்றாண்டோட இறுதியில் கட்டப்படுது. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கிட்ட கட்டப்படுது.
இவருடைய பட்டப்பெயர்களில் ஒன்று தான் மாமல்லன். அதாவது மல்லர்களெல்லாம் வந்து இந்த மல்யுத்தம் நடக்கும் இல்லையா, அதில் வந்து நாட்டிலேருந்து வந்த நிறைய மல்லர்களோட போரிட்டு அவங்கள இவர் சிறந்த வீரராக விளங்குனதுனால மாமல்லன்ற ஒரு டைட்டில் கிடைக்கிது. இவருடைய பேரை தான் இதுக்கு மாமல்லபுரம் அப்படின்னு சொல்லி சூட்டியிருக்கிறாங்க. இந்த மாமல்லபுரத்தில் எந்த மாதிரி சிற்பங்கள் கோயில்கள்லாம் இருக்குதுன்னு சொல்லி சொன்னோன்னா, குடவரை கோயில்கள், கட்டுமான கோயில்கள், ஒற்றைக்கல் கோயில்கள், புடைப்பு சிற்பங்கள், இந்த 4மே பல்லவர் காலத்தில் தோன்றின ஒன்று. இது 4 வகையும் எந்த இடத்துல ஒரே இடத்துல காணப்படுதுன்னா அது மாமல்லபுரத்தில் தான். இந்த குடவரை கோயில்கள்னால் ஒரு குகை மாதிரி இருக்கும், அதை வந்து குடைஞ்சு அப்படியே கோயில் மாதிரி செய்வாங்க. இந்த மாமல்லபுரம் போயிருந்தீங்கன்னா வந்து இந்த மகிஷாசுர மர்தினி மண்டபம்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து குடவரை கோயில்கள் டைப்பு. இந்த கட்டுமான கோயில்கள்ன்றது ஒரு கோயிலாகவே கட்டுறது. கடற்கரை கோயில் இருக்கும் மாமல்லபுரத்தில், அதுதான் இந்த டைப்பில் வரும். ஒற்றைக்கல் கோயில்கள் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரே கல்லில் அந்த கோயிலை வந்து செதுக்கியிருப்பாங்க. ஒரு பெரிய கல் இருக்கும், அந்த கல்லை வச்சு செதுக்கியிருப்பாங்க. ஒரு கல் இருக்கும், அந்த கல்லை வச்சு இந்த மாதிரி ஒரு பெரிய கோயிலை செதுக்கியிருப்பாங்க. இந்த பாண்டவர் ரதம்லாம் வந்து இந்த மாதிரி இதெல்லாம் தான் பஞ்சபாண்டவர் ரதம். இதெல்லாம் ஒற்றைக்கல் கோயில்கள். அதே மாதிரி இந்த ஒரு கல்லில் வச்சு இந்த சிங்கம் மாதிரி உருவம், இந்த யானை மாதிரி உருவம்லாம் வந்து ஒற்றைக்கல் சிற்பங்கள்னு பேர். புடைப்பு சிற்பங்கள்னால் என்னென்னா ஒரு 3D டைமென்ஷனில் கொடுத்துருப்பாங்க. ஒரு பெரிய கல் சுவர் மாதிரி இருக்குது பாருங்கள், அந்த கல் பாறை. இதில் வந்து இந்த சிற்பங்களை எல்லாமே வந்து பாதி நம்மளுக்கு வெளியில் தெரியுது, மீதி செதுக்கல. அதாவது புடைப்பு ஒரு புடைச்சிட்டு வர மாதிரி நிற்கிது இல்லையா இந்த சிற்பங்கள், ஒரு 3D பிக்சர்ஸ் மாதிரி. ஸோ இதுதான் வந்து புடைப்பு சிற்பங்கள். இந்த 4ம் ஒரே இடம் எங்கே பார்க்க முடியும்னா மாமல்லபுரத்தில். இது வந்து இந்த லகர வேறுபாடுகள், ரகர வேறுபாடுகள் அது. ஸோ இதில் பார்த்தோன்னா சிரம்னா என்னன்னு சொல்லி சொன்னால் தலை, இதுதான் வந்து வரும். இந்த இலைக்கு வேறு பெயர் வந்து தழை. இந்த பெரிய லா இருக்கு இல்லையா, இந்த தலை வந்து என்னென்னா கட்டுதல்னு பேர், எல்லாத்தையும் சேர்த்து கட்டுறது தான் அதுக்கான பொருள். வண்டி இழுப்பது எதுன்னு சொல்லி சொன்னால் காலை, இந்த லை தான். அப்போ இந்த சின்னலா வர்றது என்னென்னா காலை பொழுது, மார்னிங், அதுதான் வந்து அதுக்கான அர்த்தம். கடலுக்கான வேறு பெயர் எதுன்னு சொல்லி சொன்னால் பறவை. இந்த ரா, சின்னரா தான் வந்து கடலுக்கான வேறு பெயர் பறவை. ஏன்னா பறந்து விரிந்து இருக்கிறதுனால அதுக்கு பறவைன்னு பேர். இந்த பெரிய ரா வர்றது வந்து பேர்டு, பறவை. பறவை வானில் பறந்தது, எந்த ரா வரணும்னா இதுதான் வந்து கரெக்டானது. கதவை மெல்ல திறந்தானுக்கும் வந்து இதுதான் கரெக்டு. பூ மனம் வீசும், இதில் வந்து பூ மனம் வீசும்னா இந்த 3 சுழினா தான் வந்து வாசனைன்னு அர்த்தம். 2 சுழி வர்றது வந்து இது வந்து என்னென்னா உள்ளம்னு அர்த்தம். புலியின் கண் சிவந்து காணப்படும், இந்த கண்ணுக்கு வந்து 3 சுழினா வர்றது தான் கரெக்டானது. குழந்தைகள் பந்து விளையாடினர், இதுதான் கரெக்டு. வீட்டு வாசலில் கோலம் போட்டனர், இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். இந்த கோலம் என்னென்னா இந்த பூகோளம் அப்படின்லாம் சொல்லுவோம் இல்லையா, கோள்னு சொல்லுவோம் இல்லையா, பிளானட், அதை குறிக்கக்கூடியது. நெக்ஸ்ட் லெசன் வந்து வளரும் வாணிகம். வளரும் வாணிகம்னா பிஸ்னஸ் தான் வாணிகம். இதில் பொருள்களை வந்து விற்கிறவங்க வந்து வணிகர்னு சொல்கிறோம், மர்ச்சன்ட். யார் வந்து ஒரு பொருள் இருக்கோ அதை விற்கிறவங்க வந்து வணிகர், அதை வாங்குறவங்க நுகர்வோர், அதாவது கஸ்டமர். அந்த காலத்தில் இப்போ தான் நம்ம வந்து பணம் கொடுத்து வாங்குகிறோம். முதல்ல 3000-2000 வருஷங்களுக்கெல்லாம் முன்னாடி பண்டமாற்று வணிகம் தான் இருந்தது. ஒரு பொருளை கொடுத்து ஒரு பொருளை மாற்றிக்குவாங்க. இப்போ உங்ககிட்ட வந்து அரிசி இருக்குன்னா, உங்ககிட்ட பருப்பு இல்லைன்னா நீங்கள் வந்து இன்னொருத்தவங்கக்கிட்ட உங்கள்கிட்ட நிறைய அரிசி இருக்குது, அரிசியை கொடுத்துட்டு இன்னொருத்தவங்கக்கிட்டேருந்து பருப்பு வாங்கிக்கலாம். அதுதான் வந்து பண்டமாற்று வணிகம். இது வந்து வணிகத்திலேயே வந்து வகைகள் இருந்தது அந்த காலத்தில். என்னன்னு சொல்லி சொன்னால் தரை வழி வணிகம், நீர் வழி வணிகம், 2 வகைகள் இருந்தது. தரை வழி வணிகம் வந்து இப்போ உள்ளூர்லேயே நம்ம ஊர்லேருந்து இந்த ஊர்லேருந்து மாட்டு வண்டியில் குதிரையில் ஏற்றிக்கிட்டு
அந்த பொருட்களை எல்லாம் வேறு ஊருக்கு போய் விற்கிறது தரைவழி வணிகம். நீர்வழி வணிகம்னா இப்போது சீனத்துலேருந்து பட்டெல்லாம் நம்ம வாங்கினோம், அரேபியாவிலேருந்து குதிரையெல்லாம் நம்ம வாங்கினோம், நம்ம ஊர்லேருந்தும் நிறைய பொருட்கள் போச்சு. அதெல்லாம் வந்து கப்பலில் ஏற்றிக்கிட்டு தான் போய் விற்க முடியும். அதுதான் நீர்வழி வணிகம். இந்த தரைவழி வணிகத்தை பொறுத்த வரைக்கும் தரை வழியில் வந்து வணிகர்கள் வந்து வண்டிகளில், அதாவது மாட்டு வண்டியோ குதிரை வண்டியோ இல்லை கழுதைகள் மேலேயோ பொதி சுமத்தி தான் கொண்டு போவாங்க. திருடர்கள் பயத்துக்காக என்ன பண்ணுவாங்கன்னா குழுக்களாக தான் போவாங்க. மேக்சிமம் வந்து காலை நேரம் பயணம் செய்வாங்க, கொஞ்சம் வெயில் கம்மியாக இருக்கிற அந்த மாதிரி டைம்லலாம். ஆனால் அதுவும் ஒரு பெரிய குழுவாக தான் போவாங்க. அந்த மாதிரி போகிற குழுவுக்கு பேர் வணிகச்சாத்து அப்படின்னு பேர். இதே நீர்வழி வணிகத்தில் என்ன ஆகுதுன்னா, ஒரு துறைமுகம் போகுது, அந்த துறைமுக நகரத்தில் தான் அந்த கப்பல் போய் நிற்கும். அங்கே தான் வந்து மேக்சிமம் வந்து இந்த பொருட்களை வாங்கிறதோ விற்கிறதோ நடக்கும். ஏன்னா பல்வேறு நாடுகள்லேருந்தும் அந்த துறைமுகத்துக்கு வருவாங்க இல்லையா, அவங்கக்கிட்டேருந்து நமக்கு தேவையானதையும் வாங்கிக்கலாம், இல்லை நம்மக்கிட்ட இருக்கிறதையும் நம்ம விற்கலாம். அந்த மாதிரி துறைமுக நகரங்களுக்கு பேர் என்னென்னா பட்டினம், பாக்கம் அப்படின்னு பேர். இந்த காவிரி பூம்பட்டினம் அப்படின்லாம் சொல்லுவோம். இப்போ சென்னையில் கூட பட்டினப்பாக்கம்லாம் இருக்குது. இந்த காவிரி பூம்பட்டினம் தான் அந்த காலத்தில் சிறந்த துறைமுக நகரமாக இருந்தது. அது சோழர்களுடைய துறைமுக நகரமாகவே இருந்தது. அதுக்கு பூம்புகார்னும் பேர் இருக்குது, இன்னொரு பேர். அதே மாதிரி வணிகத்தில் வேறு என்ன வகைகள் இருக்குன்னா, தனிநபர் வணிகம், நிறுவன வணிகம் அப்படின்னும் சொல்லிட்டு இருக்குது. தனிநபர் வணிகம் அப்படின்றது இன்றைக்கி நம்ம பண்ணுற மாதிரி தான். சின்ன வியாபாரிங்க ஒரு மளிகை கடை வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொன்னால் அது தனிநபர் வணிகம். அதுவே நிறுவன வணிகம்னா இன்றைக்கி நம்ம எப்படி ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்காங்க, இல்லை ஒரு பெரிய டெக்ஸ்டைல் ஷாப்ஸ்லாம் வச்சுருக்காங்கன்னா அது வந்து ஒரு இண்டஸ்ட்ரியல், ஒரு நிறுவன வணிகம். அப்புறம் சிறு வணிகம், பெருவணிகம்னு 2 வகையானது இருக்குது. சிறு வணிகம்னு சொன்னால் அன்றாடம் நடக்கக்கூடியது. இந்த கீரை, காய்கறி, இந்த மாதிரிலாம் பால் இதெல்லாம் விற்கிறாங்க இல்லையா, இதெல்லாம் அன்னன்னைக்கு அந்த பொருளை இது பண்ணி விற்றுருவாங்க, காய்கறி எல்லாம். ஸோ இதெல்லாம் சிறு வணிகம். இதுக்கு சிறிய முதலீடு இருந்தால் போதும். ஆனால் இந்த பெருவணிகம் அப்படின்னு சொல்கிறது என்னன்னு சொன்னால், பெரிய அளவில் காசை இறக்கி வேறு நாட்டிலேருந்து பொருட்களை இறக்குமதி பண்ணி, இல்லை வேறு நாட்டுக்கு எடுத்துக்கிட்டு போய், இல்லை நம்ம ஊர்லேயே பக்கத்து ஊருங்களுக்கு எடுத்துக்கிட்டு போய் இந்த மாதிரி விற்கக்கூடியது. இந்த துணி வியாபாரம், அப்புறம் இந்த பொன் ஆசாரி, நகை வியாபாரம், இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் இந்த பெருவணிகத்தில் வந்து சேரும். அதே மாதிரி இறக்குமதி, ஏற்றுமதி பற்றி பார்த்தோன்னு சொன்னால், ஏற்றுமதினா நம்ம ஊர்லேருந்து வேறு நாடுகளுக்கு நம்ம என்ன பொருட்களை வந்து அனுப்புகிறோம், நம்ம ஊர்லேருந்து நம்ம வேறு நாடுகளுக்கு எந்த பொருளையெல்லாம் ஏற்றி கொண்டு போய் விற்கிறோமோ அதுதான் ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்டுன்னு சொல்லுவோம். நம்ம இது மாதிரி நம்ம ஊர்லேருந்து வேறு நாடுகளுக்கு என்னென்னலாம் வந்து ஏற்றிருக்கோம் அப்படின்னு சொன்னால், தேக்கு, மயில் தோகை, அரிசி, சந்தனம், இஞ்சி, மிளகு, இதெல்லாம் நம்ம நாட்டில் கிடைக்கக்கூடியது. அவங்க நாட்டில் கிடைக்கலன்றதுனால இங்கேருந்து அங்கே ஏற்றுமதி பண்ணியிருக்கோம். அதே வேறு நாட்டில் கிடைக்கக்கூடியது நம்மளுக்கு கிடைக்கலன்னும் போது அதை வந்து இறக்குமதி பண்ணுவோம். அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பொருளை நம்ம நாட்டுக்கு இறக்குமதி பண்ணுவோம், அது இம்போர்ட். அப்படி சீனாவிலேருந்து கண்ணாடி, கற்பூரம், பட்டு இதெல்லாம் இம்போர்ட் பண்ணியிருக்கோம், இறக்குமதி பண்ணியிருக்கோம். அரேபியாவிலேருந்து குதிரைகளை வாங்கியிருக்கோம். அந்த காலத்தில் வந்து வணிகத்தில் ஈடுபடுறவங்க, அதாவது வணிகர்கள் வந்து ரொம்ப நேர்மையாக இருப்பாங்க அப்படின்றத வந்து வாணிகம் செய்வார்க்கு வாணிகம் பேணி பிறவும் தம போல செய்யின் அப்படின்ற திருக்குறள் சொல்லுது. தராசு மாதிரி ரொம்ப நேர்மையாக நடந்துக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பட்டினப்பாலை சொல்லுது. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர்னு வணிகர்களை பாராட்டுது. அதாவது அவங்க வந்து தராசு மாதிரி நேர்மை தவறாமல் நடுவு நின்ற நன்னெஞ்சினோராக இருப்பாங்க அப்படின்னு வணிகர்களை பட்டினப்பாலை பாராட்டுது. இதை இந்த இடத்துல வந்து எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, வணிகர்கள் வந்து ஒரு ஊருக்கு போகிறாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு தேவையான பொருட்கள், ஒரு மர்ச்சன்ட் இருக்கார், அவருக்கு ஒரு தேவையான பொருள் இருக்குன்னா அதை வந்து அவருக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு மிகைப்படாமல் அதை வந்து நிறைய வாங்க மாட்டார். எவ்வளோ தேவையோ அவ்வளோதான் வாங்குவார். அதே மாதிரி அதை திருப்பி விற்கும்போது அது எவ்வளோ அளவு அவங்க கேட்குறாங்களோ அதே அளவு தான் கொடுப்பாரே தவிர்த்து குறைச்சி கொடுக்க மாட்டார் லாபத்துக்காக. அந்த காலத்தில் ரொம்ப நேர்மையாக நடந்துக்கிட்டாங்க அப்படின்றத பட்டினப்பாலை சொல்லுது. அதாவது கொள்வதும் மிகை கொள்ளாது, வாங்கிறதும் நிறையா வாங்க மாட்டார், கொடுப்பதும் குறைப்படாது, கொடுக்கும்போதும் குறைச்சி கொடுக்க மாட்டார், சரியான அளவை தான் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த சமன் செய்து சீர்தூக்கும் கோல் போல் அமைந்தொரு பால் கோடாமை சான்றோர்க்கு அணி அப்படின்னு திருக்குறள் சொல்லுது.
எப்படி இந்த தராசு வந்து பேலன்ஸ்டாக கரெக்டாக இருக்கும். அதுவே வந்து ஒரு இதில் வெயிட் அதிகமாச்சுன்னா ஒரு பக்கம் தூக்கும் இல்லையா, அது மாதிரி சான்றோர்ன்றது அறிவில் சிறந்தவர்கள். அவங்கக்கிட்ட நியாயம் கேட்டு, இப்போ அறிவில் சிறந்தவர்கள் இருக்காங்க, நியாயம் கேட்டு 2 பேர் வராங்கன்னா அதில் ஒருத்தர் வந்து அவருக்கு தெரிஞ்சவர் ஃப்ரெண்டுன்னா, ஃப்ரெண்டு தப்பு பண்ணியிருக்காரு, இருந்தாலும் நம்ம ஃப்ரெண்டுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும், அவங்க தப்பே பண்ணலனாலும் அவங்கள யாருன்னு நம்மளுக்கு தெரியாது, அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணக்கூடாது, அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் ஒரு சான்றோர்னால் அந்த இடத்துல உங்ககிட்ட நியாயம் கேட்டு வந்திருக்காங்கன்னா எப்படி அந்த தராசு வந்து சரியாக இருக்குமோ அதே மாதிரி தான் சொல்லணும். அதை விட்டுட்டு ஒரு பக்கம் வெயிட் உங்களுக்கு தெரிஞ்சவர் இல்லை உங்களுக்கு சொந்தக்காரங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து நடந்துக்கக்கூடாது. ஒரு கோல் போல் அமைந்தொரு பால், அதாவது ஒரு கட்சிக்கு மட்டும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது, 2 பேர்கிட்டையும் கேட்டு நியாயத்தை கேட்டு நடக்கணும் அப்படின்றது தான் இந்த திருக்குறள். இது சங்க இலக்கியங்கள்லேருந்து இந்த வரிகளை கொடுத்து கேட்பாங்க. அதாவது தன்னாடு விளைந்த வெண்ணெல் தந்து பிற நாட்டு உப்பின் கொள்ளை சாற்றி உமணர் போகலும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் வந்து நற்றிணையில் வருது. அதாவது இந்த பண்டமாற்றுன்னு சொல்லி சொன்னோம் இல்லையா, அதில் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற வெண்ணெல் அரிசியை கொடுத்துட்டு நெல்லை கொடுத்துட்டு உப்பு வாங்கிக்கிட்டாங்களாம். நிறைய எண்ணெய் இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கொஞ்சம் உப்பு வாங்கியிருக்காங்க. உமனர்னா உப்பு விற்கிறவங்கன்னு அர்த்தம். இது வந்து நற்றிணையில் சொல்லப்படுது. அதே மாதிரி பாலோடு வந்து கூழோடு பெயரும், அதாவது பாலை கொடுத்து கூழ் அதுக்கு பதிலாக வாங்கியிருக்கிறாங்க, அது வந்து குறுந்தொகையில் சொல்லப்படுது. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும், பொன் அதாவது தங்க நாணயங்கள் பொற்காசுகளை கொடுத்துட்டு அதுக்கு பதிலாக கறி, இந்த இடத்துல கறின்னு அவங்க வந்து மரக்கறி அதாவது காய்கறியை சொல்கிறாங்களா இல்லைனா இறைச்சியை சொல்கிறாங்களான்னு எனக்கு தெரில, ஆனால் பொற்காசுகளை கொடுத்து இந்த கறியை வாங்கியிருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அகநானூறு சொல்லுது. வெண்ணெல் கொடுத்து உப்பு வாங்கினதை நற்றிணை, பால் கொடுத்து அதுக்கு பதிலாக கூழ் வாங்கினதை குறுந்தொகை, பொன் கொடுத்து அதற்கு பதிலாக கறி வாங்கினது அகநானூறு. இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். இதுவும் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் தான். இது வந்து இந்த பால் வகைகளை வந்து குறிக்கிறது. ஆண் பால், பெண் பால், பலர் பால், ஒன்றன் பால், பலவின் பால் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தன்மை இடமையும் குறிக்கக்கூடியது, தன்மை முன்னிலை படர்க்கை இதையும் குறிக்கக்கூடியது. இப்போ இந்த இடத்துல நீ அப்படின்னு சொல்லி சொல்கிறது வந்து முன்னிலை, நமக்கு முன்னாடி இருக்கவங்கள தான் நீன்னு சொல்லுவோம். அப்போ நீன்னு சொல்லும்போது ஊருக்கு சென்றாய் அப்படின்னு தான் கேட்போம். ஸோ நீ ஊருக்கு சென்றாய்ன்னு தான் சொல்லணும். அதே நான் அப்படின்றது தன்மை, நம்மளை நாமளே குறிக்கிறது. நான் ஊருக்கு சென்றேன், நான் வந்து ஊருக்கு சென்றேன், அதுதான் கரெக்டு. அதே மாதிரி அவன்ன்றது ஆண்பாலை குறிக்கக்கூடியது, இந்த அவன்றது ஆண்பாலை குறிக்கக்கூடியது. அவன் ஊருக்கு அப்போ என்ன வரும், சென்றான், அவன் ஆண்பால் இல்லையா, சென்றான்னு தான் வரும். அவள் அப்படின்றது பெண்பாலை குறிக்கக்கூடியது, அவள் ஊருக்கு சென்றாள்னு வரும், பெண்பால். அதே மாதிரி அவர் அப்படின்றது வந்து பலர்பாலை இல்லை படர்க்கையை குறிக்கக்கூடியது. நீ முன்னிலையும் இல்லை, தன்மை நானும் இல்லை, இன்னொருத்தர் யாரோ ஒருத்தர் அவர் அப்படின்னு குறிக்கக்கூடியது. ஸோ அவர் என்ன பண்ணுறாரு, ஊருக்கு சென்றார் அப்படின்னு வரும். இதுதான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட்டு வந்து இந்த இதை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க, ஏதாவது ஒரு இடத்துல யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு வரும்போது எனக்கு அப்படின்றது கரெக்டாக இருக்காது. அப்போ நீங்கள் வரும்போது ஒரு எனக்கு, இதெல்லாம் கரெக்டாக இருக்கா? அப்போ எந்த இடத்துல யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்கும், நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள், இந்த இடத்துல அந்த ஒருன்றதை யூஸ் பண்ணாதான் கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த ஒருன்றது இந்த இடத்துல வரும், நீங்கள் வரும்போது எனக்கு ஒரு புத்தகம் வாங்கி வாருங்கள். அதே மாதிரி நாம் உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும், இங்கே இயற்கை எங்கே யூஸ் பண்ணலான்னா, நாம் எந்த மாதிரியான உரங்கள், இயற்கை உரங்கள் தயாரித்து உழவர்களுக்கு வழங்க வேண்டும், அப்போ இந்த இடத்துல யூஸ் பண்ணணும், நாம் இயற்கை உரங்கள்னு. அடுத்தது நான் சொன்ன வேலையை அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள்னா, நான் சொன்ன வேலையை மிகுந்த அக்கறையுடன் செய்திருக்கிறார்கள், இந்த இடத்துல யூஸ் பண்ணணும் அதை. நெக்ஸ்ட்டு வந்து இந்த
அகர வரிசைப்படுத்துகன்றது வந்து கண்டிப்பாக கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின். முதல்ல உயிர் எழுத்து இருக்கான்னு பாருங்கள். இந்த மாதிரி ஒரு வரிசை கொடுத்துட்டாலே உயிர் எழுத்து இருக்கான்னு பாருங்கள். உயிர் எழுத்து இல்லை அப்படின்னு உயிர் எழுத்து இருந்தால் அதை தான் வந்து அடுக்கணும். அதுக்கு உயிர் எழுத்து இல்லைன்னும் போது நெக்ஸ்ட்டு மெய் எழுத்தோட அந்த வரிசையை பாருங்கள். மெய் எழுத்தில் முதல்ல ஏதோ ஒரு இக்கு, அப்போது கால வந்து வேறு எதுவும் இல்லையா, இந்த கோமேதகம் மட்டும்தான் இருக்குது. அப்போது கோமேதகம் இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்தது இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, இன்னு, இத்து வரும். இத்து இங்கே இருக்கா? இல்லை. இந்து நா வருதா? நால வந்து நா வரிசையில் நன்னா, நின்னி, நுண்ணு அதில் எது ஃபஸ்ட்டு வரும் அப்படின்றது பாருங்கள். நான் ஒன்று தான் இருக்குது, அதனால் நீளம் அடுத்தது வரும். இத்து இந்துக்கு அப்புறமா இப்பு இம்மு வரும் இல்லையா? இப்பு அடுத்து பாருங்கள் பவளம், அதுதான் மூணாவது. அந்த பா வரிசையில் வேறு இருக்கானா புஷ்பராகம் இருக்குது. அப்போது பவளம்ன்றது தான் முதல்ல வரும். பப்பா பிப்பி பூ அது அதுக்கப்புறமா தானே வரும். அதனால் புஷ்பராகம் 4வது பிளேஸு. அதுக்கடுத்து இப்போ இம்முன்னு சொல்லுவோம். இப்போ மாலே வந்து நிறையா இருக்குது. அந்த மாலை வந்து ஃபஸ்ட்டு எது வரணும்? வரணும். அதனால் மரகதம் இதுதான் வரும். அதுக்கும் அடுத்தது மா வரும், மாணிக்கம். அதுக்கடுத்து அந்த மா வரிசையில் வேறு இருக்கான்னு பாருங்கள். முத்து இருக்குது, ஸோ முத்து வரும். அதுக்கடுத்து வேறு என்ன இருக்குது? வைரமும் வைடூரியம் ரெண்டுமே வா வரிசையில் தான் வருது. இப்போ வை ரெண்டுமே வையில் வருதுன்னு சொன்னால் அடுத்த வார்த்தையை பாருங்கள். ரா டூரியம், ஸோ வைடூரியம்ன்றது வருது. இங்கே ரா வருது, இங்கே டூ வருது. ஸோ டூ ஃபஸ்ட்டு வருமா ரா ஃபஸ்ட்டு வருமானு பார்த்தா டூ தான் ஃபஸ்ட்டு வரும். டா வரிசை தானே வரும். இக்கு, இங்கு, இச்சு, இஞ்சு, இட்டு, அதுக்கப்புறமா கடைசியாக தானே இந்த இரு வருது. அதனால் இந்த வைடூரியம் 2வது எழுத்த பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நெக்ஸ்ட்டு வரணும். கடைசியாக வந்து இந்த வைரம் வரும். இந்த வைடூரியம் இது வந்து 8, இந்த வைரம்ன்றது 9. முதல்ல அ இ அந்த வரிசை இருக்கான்னு பாருங்கள். உயிரெழுத்துக்கள் வரிசை இருக்கான்னு பாருங்கள், ஆலேருந்து அவ்வு வரைக்கும். அடுத்தது வந்து இந்த மெய் எழுத்துக்களுடைய வரிசைகள் இக்கிலேருந்து இன்னு வரைக்கும் இருக்கான்னு பாருங்கள். அதாவது அந்த மெய்யெழுத்துக்கள்னால் மெய்யெழுத்துக்கள் வச்சு எந்த வார்த்தையும் தொடங்காதுன்னு சொல்லிட்டு முன்னாடியே பார்த்துருக்கோம். மொழி முதல்ல மெய்யெழுத்துக்கள் வராது. அப்போ காங்கா சாங்கியா அந்த வரிசை வருதான்னு பார்க்கணும். அதில் காலை வந்து கக்கா கிக்கி குக்கு அந்த வரிசை எது ஃபஸ்ட்டு வருதுன்னு பார்க்கணும். இப்போ இந்த மாணிக்கத்துக்கெலாம் சொன்னோம் இல்லையா, மா வருது. அந்த மாலே 3 இருக்குது. அப்போ மரகதம், அப்புறம் மாணிக்கம் வரணும், அப்புறம் தான் முத்து வரணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ பவளம் ஃபஸ்ட்டு வரணும், அப்புறம் புஷ்பராகம் வரணும்னு. இதை பாருங்கள். இதுக்கும் அடுத்தது என்னன்னு சொன்னால் இப்போ ரெண்டுமே ஒரே வார்த்தை வரும்போது முதல் எழுத்து வைரம் வைடூரியம் வைன்னு வரும்போது நம்ம என்ன பண்ணணும்னா 2வது எழுத்துக்கு போகணும். டூ இந்த இடத்துல ரா. ஸோ அந்த ராவில் ஃபஸ்ட்டு எது வரும்? இல்லை டூ வருமானு பார்த்தோன்னா டூ வரிசை தான் ஃபஸ்ட்டு வரும். டா வரும், அதுக்கப்புறமா தான் வரல இந்த ரா வரும், பின்னாடி தான் வரும். அதனால் முதல்ல வைடூரியமும் அதுக்கடுத்து வைரமும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய டிஎன்பிஎஸ்சி கண்டென்ட் ரிலேட்டட் வீடியோஸ் வரணும்னு நினச்சிங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். தேங்க்யூ.